ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகா டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி ஒரு ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு அழகான டிசைன். இந்த சாரீ ஒரு மாதிரி காப்பர் கலரில் இருந்துச்சு, ஆனால் உள்ளே சில்வர் கலரில் இருந்துச்சு. இதுக்கு ப்ளவுஸ் நல்ல ஒரு நவாப்ல கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷனே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதில் இவங்களோட சைஸ் அளவு அப்படின்னா ஒரு 34 அளவுக்கு தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு ஒல்லியான உடம்பு. கழுத்தோட இறக்கம் 9 இன்ச்சு. 9 இன்ச்சு அப்படின்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் நெக்கும் இந்த டிசைனில் பண்ணலாம். ஆனால் நான் ரவுண்ட் நெக் வைக்காமல் கொஞ்சம் சின்ன ஒரு பெண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கழுத்து அமைப்பு வெட்டியிருக்கேன். நார்மலாக ரவுண்ட் நெக்லையே தான் நிறைய டிசைன் பண்ணுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் பண்ணது. ஆனால் ரவுண்ட் நெக்குக்கும் இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸில் வெட்டிட்டு இதை சுற்றி தையல் நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸு கழுத்தை தைச்சிட்டு பரட்டி விடுவோம் பாருங்களேன், அதே மாதிரி அடிச்சுட்டு பரட்ட போகிறோம். இந்த வெட்டுறது எப்பயுமே கவனமாக வெட்டுங்க. ஒருவேளை அதை தாண்டி வெட்டிட்டோம் அப்படின்னா திரும்பவும் ஒரு தையல் போட்டு பரட்டினீங்கன்னா ரொம்ப பிசுறுகள் வெளியே தெரியாது. நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு சுற்றி நம்ம எப்படி அடிப்போமோ அது மாதிரி அடித்து ப்ளவுஸை ரெடியாக வச்சுக்கோங்க. அதே போல் சாரீலேருந்து ஒரு 6 இன்ச் அளவுக்கு இந்த டிசைனுக்கு நம்ம தைக்க போகிற டிசைனுக்கு துணி எடுத்தால் போதுமானதாக இருக்கும். 6 இன்ச் அப்படின்றப்ப ரொம்ப பெரிய சைஸாக இருக்காது. சுற்றி அடித்து முடிச்சுட்டு இந்த டாட்டும் கூட நான் பிடிச்சி வச்சிட்டேன். பாருங்களேன், இது ரொம்ப ஒரு மாதிரி ஷார்ப்பான நெக்காக இருக்காது. இப்போ அதாவது நம்மளுக்கு ரைட் சைடு வேணுனாலும் ரைட் சைடு வச்சுக்கலாம், இல்லை லெஃப்ட் சைடு வேணுனாலும் இந்த டிசைன் லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். இது நான் ரைட் சைடு நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சாரீ ஷோல்டர் தெரிகிற பக்கமாக இருக்கும். லெஃப்ட் சைடு சாரீ மறைச்சிரும். அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அந்த சென்டர்லேருந்து 1 இன்ச்சு தள்ளி அளவுக்கு மாதிரி வளைச்சி மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் சென்டர்லேருந்து அந்த கீழே வரைக்கும் 1 இன்ச் அகலத்தில் மார்க் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு சாரீ போடையில் சாரீ கட்டின பிறகும் அந்த டிசைன் ஃபுல்லாக தெரியும். இப்போ அந்த சாரியோட கிளாத்தும் இந்த ப்ளவுஸோட கிளாத்தும் 2 இன்ச் அளவுக்கு சதுரமான பீஸு கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இந்த சில்வர் கலர் அந்த சாரியோட கலர் மெயினாக தேவைப்படும். ஏன்னா ப்ளவுஸ் ஏற்கனவே அதே சேம் கலரில் இருக்குது அப்படின்றப்ப சாரியோட கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அதுதான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் தாங்க தைக்க போகிறோம். இப்படி நிறைய தைச்சி வச்சுக்கோங்க. தைக்கிறதுமே பாருங்களேன், இந்த ஒரே பக்கம் மடிப்பு எந்த பக்கம் மடித்து வைக்கிறோமோ அதே பக்கமாக மடித்து தைக்கலையுமே அதே மாதிரி தைச்சிங்கன்னா தான் அந்த ப்ளவுஸ் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக தெரியும். இப்போ 2 கிளாத்தையுமே நான் இந்த மாதிரி முக்கோணமாக தைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த சில்வர் கலர் தான், அதுவும் ஒரே பக்கமாக பாருங்கள். இந்த மாதிரி நான் காட்டுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரே பக்கம் இருக்க மாதிரி வச்சு தைங்க. இப்படி ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு தைக்க ஆரம்பிங்க. இப்படி நெட்டாக அடிச்சுக்கிட்டே வாங்க. எங்கே வரைக்கும் அடிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு மார்க் பண்ணோம் பாருங்களேன், அந்த சென்டர்கிட்ட இருந்து அந்த சென்ட்ரு வரைக்கும் தான் இப்படி சிங்கிளாக அடிக்க போகிறோம். முன்னாடியே வெட்டி கூட வச்சுக்கோங்க. ஆனால் அந்த டைரக்ஷன் மடிச்சிருக்க அந்த டைரக்ஷன் மட்டும் மாறாமல் ஒரே பக்கமாக இருக்க மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும். தைச்சி முடித்த பிறகும் ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டோ ஒரு பக்கம் வேறு மாதிரி டைரக்ஷன்லேயோ இருக்க மாதிரி இருக்காது. இப்போ பாருங்கள், நான் இந்த சென்டரில் மார்க் பண்ணல அது வரைக்கும் வச்சு தைச்சிக்கிறேன். இப்போ அதுக்கடுத்து நம்ம கண்டினியூவாக தைச்சி வச்சுருந்தோம் பாருங்களேன், அதை ஃபுல்லும் சிங்கிள் பீஸாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இப்போ தைக்க போகிற டிசைனுக்கு டக்குன்னு எடுத்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேயுமே அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஒரே பக்கம் இருக்க மாதிரி தைச்சிருங்க. இப்படி
நம்ம ஒரு நண்டுக்கால் வந்து அந்த அதை சோல்டரை மட்டும் ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு தைக்க ஆரம்பிங்க. 1 by 1 வந்து ப்ளவுஸோட கிளாத்தும் சாரியோட கிளாத்தும் மாற்றி ஒரு நண்டுக்கால் வந்து அந்த ஒரு பீஸ் மேலே ஏறி அந்த ஊசி பதிஞ்சோடனே அடுத்த பீஸ் எடுத்து அப்படி வச்சிங்கன்னா இந்த டிசைன் வந்து ஒரே அளவாக வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன கால்குலேஷன் பண்ணி தச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கண்டினியூவாக நம்ம வந்து வரைஞ்சோம் பாருங்களேன், அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டே வர போகிறோம். அதுவும் இப்படி அடுக்கடுக்காக வைக்கிறோம் அப்படின்றப்ப கொஞ்சம் வந்து துணி கூட தான் ஆகும். அதே போல் ஒரே அளவாக இருக்கா என்னன்னு நோட் பண்ணிக்கிட்டும் தைங்க. அப்போ தான் அந்த டிசைனும் ரொம்ப அழகாக தெரியும். நான் வந்து கால்குலேட் பண்ணுறது நண்டுக்கால் ஏறினோடனே அந்த பாயிண்டில் அந்த ஊசி இறங்கினோடனே அடுத்ததை எடுத்து வச்சிட்றேன். நீங்கள் ஒரு தையல் 2 தையல் ஒரு வேளை துணி கம்மியாக இருக்குது, இல்லை வந்து ஏதோ ஒரு இதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் நகண்ட பிறகு வச்சு தைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிற இதையே ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக ஒரே அளவாக சூப்பராக இருக்கும். ஒரு சில டிசைன் வந்து பார்க்கையில் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆனால் அதில் வந்து வேலை வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்கும். அப்படி தான் இந்த டிசைனு. ஆனால் தைச்சி முடித்த பிறகு இது லுக்கே ரொம்ப அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த பக்கம் டிசைனை தைச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த நெட்டு வரைக்கும் தைச்சிட்டோம். இப்படி சென்ட்ரு வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் நம்ம எதுக்கு மார்க் பண்ணி வச்சுருந்தோம் அதுலேருந்து அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி கொண்டுட்டு போகணும். இப்போ இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் ப்ளவுஸையும் சேர்த்து டைரக்ஷன் திருப்பிக்கோங்க. இந்த வளையிற இடத்துல தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஒரே அளவு இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் தச்சு முடிக்கையில் அந்த இது வந்து ரொம்ப தெரியாது. நம்ம மேலேருந்து கொண்டு வந்ததுக்கும் இந்த இடத்துல லைட்டாக பெண்ட் பண்ணி வரையில் சின்னதாக கஷ்டமாக தெரியும். ஆனாலும் நான் சொன்ன மாதிரியே அந்த மாதிரியே நண்டுக்காலை மாற்றி வச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம தைச்ச பிறகு ரொம்ப வித்தியாசம் தெரியாமல் நம்ம ஒரே அளவில் தைச்ச மாதிரி இருக்கும். இப்போ இந்த எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த எண்டுக்கிட்ட வரையில் எப்படி முடிக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு இன்ச் அளவுக்கு இல்லை 1.25 இன்ச் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஏன்னா கீழே வந்து அந்த முடிகிற எண்டு வந்து பிசுறுகள் தெரியாமல் இருக்கணும். அப்படின்றப்ப இந்த மாதிரி இந்த எண்டை முடிச்சுட்டு நான் அப்படியே வந்து இன்னொரு பக்கமும் தையல் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம சென்டரில் மட்டும்தானுங்க தையல் போட்டு வந்தோம். இப்போ வந்து இந்த கார்னர்லேயும் நெட்டாக தையல் போட்டுக்கிற போகிறோம். நான் கீழே மடித்தேன் பாருங்களேன், அந்த துணி மெயினாக மறந்துடாதீங்க. இல்லைன்னா நீங்கள் கடைசியாக ஒரு துணி அதாவது அந்த முக்கோணமாக வைக்கிறதுலையுமே அப்படியே அதையே கூட பைப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு அந்த துணியை வச்சிங்கனாலும் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்படி நடுவில் அடிச்சுட்டு இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த டிசைன் வந்து சூப்பராக தைச்சாச்சுங்க. சூப்பராக தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து அந்த கார்னரில் இருக்கிற கொஞ்சம் நம்மளை அறியாமல் லைட்டாக கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுகள்லாம் தெரியும், அன்ஈவனாக தெரியும். அப்போ அந்த இதுகளெல்லாம் இப்படி வெட்டிக்கோங்க. அதை 3 தையல் நம்ம போட்டிருக்கோம்ல, அப்போ வெட்டுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்படி பக்கத்தில் ப்ளவுஸோட துணி வெட்டாமல் இருக்கிறதுக்கு நான் இப்படி ஈஸியாக மடித்து
வெட்டிடுவேன். நீங்களும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள். அந்த எண்ட்லேயும் அதாவது கழுத்தோட பகுதியிலையும் இந்த மாதிரி லைட்டாக மடிச்சுக்கிட்டு வெட்டினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வெட்டையில் நிறையா டைம் வந்து நிறைய பேர் வந்து ப்ளவுஸில் அந்த சின்னதாக கத்திரிக்கோள் பட்டாலும் ப்ளவுஸ் ஓட்டையாக போயிடும். அதனால் ரொம்ப பொறுமையாக நிதானமாக வெட்டிடுங்க. கீழே வந்து நான் பைப்பிங் வைங்கன்னு சொன்னேன் பாருங்களேன், அந்த சமோசா மாதிரி கடைசி எது முடியுதோ அந்த இடத்துல அந்த குட்டியோண்டு வந்து பைப்பிங் மாதிரி வச்சுட்டு முடிச்சிங்கன்னா கீழே இன்னும் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த டிசைன் சூப்பராக தைச்சி முடிச்சாச்சுங்க. இது பக்கமும் கொஞ்சம் வெட்டிக்கிடுவோம். வெட்டிட்டு இப்போ இதுக்கு என்ன லேஸ் வைக்கலாம் அப்படின்னா சில்வர் லேஸ் வைக்கலாம். சில்வர் லேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து இப்போ வைக்க போகிறது இந்த பார்டரில் வந்து காப்பர் கலர் தான் இருக்குது. அதே போல் உள்ளேயும் சாரியுமே வந்து சில்வர் மிக்சடு காப்பர் கலர் தான் கலந்த மணிக்கு ஒரு சாரீ. அதனால் காப்பர் லேஸை தான் நான் இதுக்கு கொடுக்க போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக டக்குன்னு பளிச்சுன்னு காட்டும் அப்படின்ட்டு அப்படி டிசைன் பண்ண போகிறேன். இந்த லேஸ் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பட்டையான லேஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிசுறுகள்லாம் வெளியே ரொம்ப தெரியாத அளவுக்கு மடங்கி உள்ளே போயிடும். இப்போ இந்த டிசைன் வந்து இப்போ இந்த சென்டர்கிட்ட வந்தோடனே நிறுத்திடுங்க. நிறுத்தி இந்த பக்கமே நல்லா ஒரு 2 தையெல்லாம் போட்டு முடிச்சுருங்க. இந்த லேஸ் வந்து இதுக்கு அடுத்து இந்த பக்கம் இந்த வேலை இல்லாத மாதிரி டபுள் தையெல்லாம் போட்டுருங்க. அந்த முக்கோணமாக வச்சுருக்கோம் பாருங்களேன், அந்த பீஸில் எந்த பீஸரும் வெளியே தெரியாத அளவுக்கு வைக்கிறதுக்காக தான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய லேஸாக கொடுக்குறோம். இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பெருசாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிசைன் வந்து இந்த 2 பக்கமும் கொடுக்க போகிறோம் சேர்ந்தாப்பில். ஆனால் அந்த முக்கோணம் அது இந்த லேஸ்லேயுமே ஒரு சின்ன ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு டிசைன் தெரியுது. ரொம்ப மைல்டாக சின்ன ஒரு டிசைனாக தான் இருக்கும். அதுவுமே ஒரே பக்கமாக ஒரே மாதிரி வர்ற மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டைரக்ஷன் கொண்டு வரேன். இந்த இடத்துல வளைக்கையில் கொஞ்சம் வந்து பெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த இடத்த லைட்டாக வந்து லேஸை மட்டும் மடித்து விட்டு தைச்சிருக்கேன். முன்கழுத்துக்கு எவ்வளோ உயரம் தேவைப்படும் அப்படின்னு இது பண்ணிவிட்டு அளந்து பார்த்துட்டு அந்த அளவுக்கு லேஸை விட்டுட்டு தைக்க ஆரம்பிக்கிறேன். அப்படின்றப்ப நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லேஸையும் நம்ம அடித்தோம்னா கண்டினியூவாக இருக்க மாதிரி நல்லாயிருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இந்த 2வது லேஸ் வந்து நான் வந்து முன்கழுத்து வரைக்கும் கொண்டுட்டு போகலை. ஒரு லைன் வந்து போனால் போதும், இந்த பக்கம் கொண்டு வரதா முன்கழுத்து வரைக்கும் கொண்டு போகாமல் பின்கழுத்து ப்ளவுஸோடையே முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் தைக்கிறேன். அப்படி தைச்சா தான், ஏன்னா இங்கே முன்னாடி கொண்டு போகையில் டபுள் லைனாக போகையில் இது ஒரு மாதிரி பட்டையாக நல்லா தெரியாது. பின்னாடியே இப்படியே முடிச்சிடணும். சூப்பரான ஒரு டிசைன் நம்ம இப்போ தைச்சி முடிச்சிட்டோங்க. ஆனால் இந்த டிசைன் கொஞ்சம் அந்த டிசைன் வைக்கிறது கஷ்டமாக தெரிஞ்சாலும் தைச்சி முடித்த பிறகு இந்த டிசைன் ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நிறைய டெய்லரிங்குரிய டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.